வணக்கம் நேயர்களே! இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, குறி சொல்லக்கூடிய காளி மந்திரமும், அதனோட எந்திரமும் தான் நம்ப பார்க்க போறோம். பொதுவா இந்த குறி சொல்லக்கூடிய காளியாகப்பட்டவங்க யாரு சித்தி பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஜோதிடர்கள் தான் பெரும்பாலும் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ப அருளாடி குறி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போல கிடையாதுங்க. இது வந்து நம்மளுக்கு மனக்கண்ல வந்து காட்சியா குடுக்கும். மேற்கொண்டு நம்ம மனசுல வந்து சில விஷயங்கள வந்து உதயமாக்கும். காதுல சில விஷயங்கள் கேட்கிற மாரி ஒரு தன்மையில வந்து ஏற்படுத்தும். சில கேள்விகளுக்கு சில பதில் சொல்ற மாரி, அசரீரி ஒலிக்கிற மாரி சில அ அமைப்பு விஷயங்கள வந்து குடுக்கும். இந்த முறையாகப்பட்டது. இது ரொம்ப சிறந்த முறைன்னு வச்சுக்கங்க. நம்ம அருளாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா அவங்க சொல்லக்கூடியது புரியாது. இந்த முறையாகப்பட்டது நம்ப என்ன கேள்விகள் கேட்கிறோம், அது என்ன பதில் நம்ம சொல்றோன்றத வந்து தெளிவா நம்ம புரிஞ்சு சொல்றதுக்கான ஒரு அமைப்புகள் இதுல வந்து இருக்கு. சரியா? இந்த முறையாகப்பட்டது நம்ப சித்தி பண்ணி வச்சுக்கிட்டா, நம்மள தேடி வரவங்களுக்கு குறி சொல்லியோ, அல்லது நடக்கக்கூடிய எதிர்காலத்தையும் வந்து சொல்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இது நடந்த காலத்தையும் வந்து சொல்லும், நடக்கப் போற எதிர்காலத்து விஷயங்களையும் வந்து சொல்லும். நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து துல்லியமா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி நிலையில இருக்கு இந்த முறையாக்கப்பட்டது. இத நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வந்து பின்பற்றி பாருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கே ஒரு சில விஷயங்களாகப்பட்டது முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கே வந்து தெரியுங்க. நம்பளா வந்து இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்லாம் சொல்ல தேவையில்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மைகளாகப்பட்டது ஏற்படும். உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஏற்படும்ன்றது உங்களோட அனுபவம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அனுபவமே சிறந்த ஆசான். சரியா? அதனால ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு, அதுக்கு உண்டானத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் போல தான் மற்றவர்களுக்கு ஏற்படும்ன்றது அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்களாகப்பட்டது நடக்கும். அதனால உங்களுக்கு என்ன மாரி அனுபவம் ஏற்படுது இந்த விஷயத்த வந்து செயல்படுத்துனதுக்கு அப்புறம்ன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தவறாம வந்து சொல்லுங்க. சரியா? மேற்கொண்டு இதுக்கு நம்ப என்னென்ன விஷயங்கள் படுது நம்ப வைக்கலாம்னாக்க, படையல் விஷயங்கள் முன்ன சொல்லிடலாம். இதுக்கு அசைவமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சைவ முறையே போங்க. குறி சொல்றதுக்கு சைவ முறை தான் நம்மளுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். சரியா? அதனால வீட்ல வச்சு பார்க்கறதுக்கு அசைவ முறை வேண்டாம். சைவ முறையா பார்த்துக்கங்க. அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழ காவு வந்து குடுத்துக்குங்க. இது எலுமிச்சம்பழ காவு, பூசணி காவு, தேங்காய் அந்த மாரி விஷயங்கள வந்து வச்சு நீங்க காவு குடுத்து அம்மன வந்து பூஜிச்சுக்கங்க. இதுக்கு பெரும்பாலும் பச்சரிசி சாதம், பொங்கல், சர்க்கரை பொங்கல் வையுங்க. பச்சரிசியால வடிச்ச சாதமாகப்பட்டது பொங்கல் வைங்க. மேற்கொண்டு இந்த அம்மனுக்கு இந்த பலகாரங்கள், இந்த வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாரி விஷயங்கள வந்து வைக்கலாம். முறுக்கு, மிச்சரு, அவல் பொரி கடலை, பழம்பத்தி சூடம், சாம்பிராணி குறிப்பா சாம்பிராணி தேவ, வாசன திரவியங்கள் தேவ. சரியா? வாசனை திரவியங்கள வந்து அந்த பூஜை அறைக்கையில வந்து கலந்து தெளிச்சு விடுங்க. தண்ணீர்ல கலந்து தெளிச்சு விடுங்க. அப்படியே கமகமன்னு அப்படியே நறுமணமாகப்பட்டது வீசட்டும். சாம்பிராணி கொளுத்தி வச்சுக்கங்க. ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கங்க. மேற்கொண்டு எலுமிச்சை காவு வந்து குடுத்துக்கங்க. எலுமிச்சை பழமும், வேப்பிலையும் வந்து இந்த அம்மனுக்கு மிக சிறப்பானது. அதையும் வந்து கூட பக்கத்துல படையல்ல வந்து வச்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பழ வகைகள். பழ வகைகள் ஒரு 3 பழ வகைகள் வச்சுக்கங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளை இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க படையலா வந்து போட்டுக்கங்க. பச்சரிசி சாதம், பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வச்சுக்கங்க. சரிங்களா? அவல் பொரி கடையில வச்சுக்கங்க. மேற்கொண்டு ஒரு தாம்பூல தட்டு வந்து எடுத்துக்கங்க. தாம்பூல தட்டுல விபூதி பரப்பி அது மேல இந்த இப்ப ஸ்க்ரீன்ல வந்து ஒரு எந்திரம் காட்டியிருக்கேன் பாருங்க. இதுதான் இந்த அம்மனுக்கு உண்டான எந்திரம். எந்திரத்த வந்து 6க்கு 6 அல்லது 4க்கு 4 சைஸ் உள்ள தகட்டுல வந்து எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு இதுக்கு சாபம், சுத்தி விஷயங்கள்லாம் பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி, பிராண பிரதிஷ்டை பண்ணி, உங்க அந்த விபூதி மேல வச்சுக்கங்க. இந்த தெய்வமாகப்பட்டது கிழக்கு நோக்கி இருக்கணும். நீங்க வடக்கு நோக்கி உட்கார்ந்து மந்திரமாகப்பட்டது ஜெபிக்கணும். நீங்க பச்சை கலர் வஸ்திரமாகப்பட்டது உடுத்தியிருக்கணும். சரியா? உடுத்தியிருக்கணும். கீழ விரிப்பு வந்து மாம்பலகையோ அல்லது பலாப்பலகையோ வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது போதாதுக்கு தர்பயாசனமாகப்பட்டது நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? படையல பத்தி சொல்லிட்டு, எந்திரத்த பத்தி வந்து சொல்லிட்டு, எந்திரம் வந்து ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இத வந்து வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சு எடுத்துக்கிட்டு,
இதுக்கு நீங்கள் ஒரு 21 நாட்கள் நீங்கள் பூஜையாகப்பட்டது, மந்திரங்களாகப்பட்டது விரதம் இருந்து காலையும் மாலையும் ஒரு 21 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து 12,000 உருக்கள் நீங்கள் மொத்தம் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும். சரியா? இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க, விளக்கு விளக்கு ஒளி படும்படி இந்த எந்திரத்தை வந்து வச்சுக்குங்க. எந்திரத்துக்கு முன்ன விளக்கு ஒளி முன்ன இந்த எந்திரத்தை வந்து வச்சுக்குங்க. இந்த விளக்கு வந்து எரிய 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 அந்த வெளிச்சமாகப்பட்டது அந்த விளக்கு மேலே பட 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 இந்த தகடுக்கு வந்து சக்தி கிடைக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்திரத்தமெல்லாம் வரைஞ்சிட்டு எந்திரத்தை வரைஞ்சிட்டு சுத்தி பண்ணி எடுத்து சாப நிவர்த்தி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி எந்திரத்தை வந்து வரைஞ்சி எடுத்துட்டு எல்லாம் பண்ணி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தகடோட 4 மூலையும் வந்து சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வைங்க. அதுக்கடுத்து இந்த அத்தரு ஜவ்வாது இந்த அத்தரு ஜவ்வாது புனுகு இந்த நடு மத்தியில் வந்து கொஞ்சம் போல தொட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த தகட்டில் வந்து தொட்டு வச்சுக்கோங்க. இந்த தகடாகப்பட்டது கொஞ்சம் நறுமணத்தோடு இருக்கணும் பார்த்துக்குங்க. நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விளக்கு ஒளி முன்னே இந்த தகடை வந்து வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் தெய்வத்துங்களுக்கு பூ விஷயங்களெல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பூஜை விஷயங்களை தயார் நிலைப்படுத்திக்கங்க. முதல்ல வந்து விநாயகர் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னே உட்கார்ந்து விநாயகரோட மந்திரத்தை வந்து முதல்ல வந்து ஜபிங்க. அதுக்கடுத்து அகத்தியர், கன்னி தெய்வம் இருந்தால் கன்னி தெய்வம், அதுக்கடுத்து குலதெய்வம், அதுக்கடுத்து உங்களோட உபாசன தெய்வம், உபாசன தெய்வத்துக்கு அடுத்து நீங்கள் சித்தி எடுக்கக்கூடிய தெய்வத்தோட மந்திரத்தை வந்து ஜபிக்க ஆரம்பிங்க. இப்போ தெய்வத்தோட மந்திரம் என்னன்னாக்க இப்போ சொல்கிறோம் பார்த்துக்குங்க. ஏதோ தெய்வத்தோட மந்திரம். ஹரிஓம் நமோ பகவதே காளி பத்ரகாளி ராரா வாவா அட்டபேதங் குருகம்பட்டு சிவாய நம. ஹரிஓம் நமோ பகவதே காளி பத்ரகாளி ராரா வாவா அட்டபேதங் குருகம்பட்டு சிவாய நம. இது தாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 12,000 உருக்கள் போட்டாலே போதுங்க. அம்மனாகப்பட்டவங்க உங்களுக்கு சில சக்தி நிலை விஷயங்களை வந்து கொடுப்பாங்க. உங்கள் மனசுக்கே தெரியும், உங்களுக்கே வந்து புரிய வருங்க. இப்போ யாருன்னா ஒருத்தவங்க வந்து குறி கேட்குறாங்க, இதை நம்ம குறி எப்படின்னு நம்ம சொல்லலான்னாக்க, ஒரு விளக்கு வந்து அதாவது பூஜை அறை முன்னே இந்த தகடு இருக்கு இல்லையா, இந்த தகடை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா 6க்கு 6 உள்ள தகட்டில் வந்து கட் பண்ணி வரைஞ்சிருக்கீங்க, சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து ஃப்ரேம் போட்டுக்குங்க. ஃப்ரேம் போடுறப்ப இந்த தகட்டுக்கு எந்திரத்துக்கு பின்னால் ஒரு ரூபாய் காயின் வச்சு காணிக்கு தட்சணை மாதிரி வச்சு அதுக்கு அடுத்து நீங்கள் ஃப்ரேம் வந்து போட்டு எடுத்து வந்து வச்சுக்கோங்க. உங்களோட பூஜை அறையில் வந்து நீங்கள் ஜோதிடம் பலகர ஜோதிடம் விஷயங்களாகப்பட்டது இருப்பீங்க இல்லையா, உங்களோட சாமி படத்துக்கு முன்னே இந்த எந்திரத்தை வச்சுக்கிங்க. எந்திரத்துக்கு முன்னே ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிங்க. அந்த விளக்கு கொளுத்தி வச்சுட்டு பூஜை ஆகப்பட்டு செஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த குறி சொல்கிற மாதிரிகளாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு படையல் விஷயங்கள் வந்து சின்னதாக கொஞ்சம் போட்டுக்கிட்டு சும்மா கொஞ்சம் பால் கோவா அந்த மாதிரி விஷயங்கள், லட்டு பூந்தி இந்த மாதிரி விஷயங்கள், அவல் பொரி கடையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்கள்கிட்ட உட்கார வச்சு இந்த நீங்கள் சித்தி அந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு 21 நாட்கள் முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். நீங்கள் யாராவது குறிக்காக்க வந்திருக்கேன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 21 வாட்டி இந்த மந்திரத்தை வந்து ஜபிங்க. மனசுக்குள்ளே ஜபிச்சு எடுத்தீங்கன்னாக்க நீ கண்ணை மூடிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சில விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு காட்சியை வந்து தெரியும். மேற்கொண்டு காதில் சில விஷயங்கள் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு இறைச்சல் வர மாதிரி இருக்கும். அந்த இறைச்சலாகப்பட்டது அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே கலைஞ்சி சில ஒரு குரல் விஷயங்களாகப்பட்டது கேட்க ஆரம்பிக்கும். அது கேட்க ஆரம்பிக்கும். அல்லது எதுக்காக வந்திருக்காங்கன்றது உங்களோட மனசுக்குள்ளேயே வந்து உதயமாக கொடுத்து நீங்கள் எதுக்கு எக்காரணத்துக்கும் பயம் கொள்ளாதீங்க. மனசுக்குள்ளே வர விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்றதை சொல்லிவிடுங்க. சரியா? இந்த மாதிரி பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனை அப்படி இத்தனால வந்து தீரும் செய்யும், இடம் பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, குடும்பம் வந்து ஒற்றுமை இல்லாத காரணத்துக்காக வந்திருக்கீங்க, வீடு கட்டுறதுக்காக வந்திருக்கீங்கன்ற விஷயங்களை வந்து எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னோம்னாக்கா நம்ம வந்திருக்கக்கூடிய அவங்க மனுஷன் நினைச்சு வந்திருக்கக்கூடிய காரியங்களை ஏதான ஒரு காரியம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. இந்த காரியமாகப்பட்டது நடக்குமா நடக்காதுன்றது உங்களோட மனசுக்குள்ளே தோன்ற விஷயங்கள் தானாகவே தோணும். அந்த அம்மனை வந்து என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லுவாங்க செய்வாங்க, அவங்களே வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியும். எந்தெந்த விஷயங்களை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது தெய்வமே வந்து சொல்லும் உங்களுக்கு. அதன் பிரகாரம் தெய்வம் சொல்லக்கூடிய வழியை நீங்கள் போங்க.
மனசுக்கு தோன்ற விஷயம் வந்து பட்டுன்னு சொல்லிவிடுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் மறைச்சி சொல்லுங்கள். வீட்டில் வந்து பிரச்சனை வர அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடாதீங்க. சரிங்களா? நம்ம நேரம் காலத்தை வந்து பார்த்து அறிஞ்சு தான் சில விஷயங்களாகப்பட்டது சொல்லணும். எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா அவங்க வீட்டில் வந்து பிரச்சனையாகி போயிடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்து சொல்லுங்கள். இத வந்து சொல்லி தான் ஆவணும். சொல்லாம விட்டா பெரிய பிரச்சனை வரும்னாக்க, யாருன்னா ஒரு நபர்ட்ட மட்டும் கூப்பிட்டு இந்த மாரி விஷயத்த வந்து சொல்லுங்க. சரிங்களா? சொல்லி அனுப்பிச்சுட்டு அதுக்குண்டான தீர்வு என்னன்றதையும் நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னாக்கா, அவங்க என்ன ஏதோ அத பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்ககிட்ட பரிகாரம் பண்ணாலும் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்து வேற விஷயங்கள் என்ன பண்ணணுன்றதையும், அந்த பரிகார முறைகள் நீங்க அவங்களுக்கே சொன்னா அவங்களும் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இந்த விஷயங்களாகப்பட்டது செய்ய உங்களுக்கே பழகி போயிடும். என்ன விஷயங்கள் எப்படி குறி சொல்றதும் உங்களுக்கே தானா தெரியும். கொஞ்சம் முதல் முறையா கொஞ்சம் வந்து திணறல் ஏற்படும். அதுக்கு அடுத்து வந்து போக உங்களுக்கே வந்து பழகி போயிடும். சரியா? பழகி போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க சகஜமா சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. சரியா? அதனால இந்த குறி சொல்லக்கூடிய காளி மந்திரம், யந்திரமாகப்படுது மிக சிறப்பானது. ரொம்ப எளிமையான முறையில நம்மளுக்கு குறி வரக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால இந்த முறைய வந்து தவறாம பயன்படுத்துங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணீங்கனாக்கா, நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதனால நம்மளோட சேனல வந்து பின்தொடர்ந்து வாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.